இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் ஞானலிங்கம். இந்த ஞானலிங்கத்துல உருவம், அருவுருவம், அருவம் ஆகிய 3 நிலைகளை கடந்த சதாசிவத்தை ஞான வடிவமாக எப்படி உணர்வது அப்படின்றதான் அந்த பாடலுடைய மெயினான தீம். நமக்கு இறுதியான மெய்யான உருவமற்ற நீதியில் தலைச்சிறந்த தூய்மையான தெய்வீக பெண்மையுடன் நித்தியமாக இணைந்தது அப்படின்றதுதான் இதனுடைய எஸ்ட்ராக்ட். நமக்கு நம்ம பாடல்ல சொல்ல முடியும். பாடலை பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆதி பரந்தெய்வம் அண்டத்தில் நல்தெய்வம் அப்படின்றாரு. ஆதி பரந்தெய்வம் அண்டத்து நற்தெய்வம் ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம். ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் நீதியுள் மாதெய்வம் நின்மலன் எம்மிரை. நீதியுள் மாதெய்வம் நின்மலன் எம்மிரை பாதியுள் மண்ணும் பராசக்தி யாமே. பாதியுள் மண்ணும் பராசக்தி யாமே. இந்த முதல் வரியில பாக்குறோம்னு வச்சீங்களா, ஆதி பரந்தெய்வன்ட்டாருங்க. எல்லாத்துக்கும் முதல்ல பரம்பொருள் ஆதி அப்படின்ட்டாரு. ஈஸியா ஓல்டஸ்ட் அப்படின்றாருங்க. அண்டத்தின் நல் தெய்வம். இந்த அண்டசராசரங்கள்லாம் எவ்வளவு பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிருப்பாருங்க. எல்லாத்துக்கும் நன்மை செய்கின்ற ஒரு மேலான தெய்வம்னு அடுத்து இன்னும் ஒரு பஞ்சு மார்க்ல ஒரு பூஸ்டிங்க கொடுக்கிறாரு கடவுளுக்கு. ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் அப்படின்னாக்கா, நம்ம ஆன்ம ஜோதியா இருக்காரு இல்லைங்களா, அவனை உணர்ந்து உருகி மெய்யடியார்கள் அப்படியே தொடர்ந்து காக்க அப்படியே கூடவே இருக்காரு. எப்படி கூட ஆக்சிஜன் இருக்கோ அது மாதிரி கூடவே இருக்காரு. நாம அவனை உணரல, அவனுக்கு இடம் கொடுக்கல, அவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல, அவ்வளவுதான். நீதி உள் மா தெய்வம். அதான் தர்ம நெறிகள்ல அவனை பிச்சிக்கத்தை தட்டிக்கத்து யாருமே ஆள் கிடையாது. தர்ம நெறிகள் மற்றும் பிரபஞ்ச நீதிகள் அனைத்துக்கும் மூல ஆதாரம் அவன் தான். இட்ஸ் 1000 times perfection in all the things. நின்மலன் எம்மிரை மலங்கள் அப்படின்னாக்கா, ஆணவம் கண்மை மாலை எதுவுமே அவனுக்கு கிடையாதுங்க. ரொம்ப பர்ஃபெக்டான பியூர். அப்ப பியூர் கூட இன்னொரு பியூர் இருந்தாதான் நமக்கு அதுல ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றதான் முக்கியம். பாதியுள் மண்ணும் பராசக்தி ஆமை. அவன் திருமேனி சரிபாதியா பராசக்தி கொடுத்திருக்கின்றான், ஞானலிங்கமாக வீட்டிருக்கின்றான் அப்படின்னு திருப்பவும் நமக்கு அவனுடைய வியாகமான பல விஷயங்களை சொல்லி அவன்தான் ஞானசக்தி பராசக்தியோட இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது முழுமுதற் கடவுள் அவன்தான், முழு தன்மையும் பெற்றவன் அவன்தான், அடியவர்களுக்கு பேரலை கொடுக்கின்றவனும் அவன்தான், சதாசிவ மூர்த்தியாக பராசக்தியோடு இணங்கி ஞானத்தன்மையோடு விளங்குபவன் அவன்தான். அப்போ முதல் வரைக்கு திருப்பி என்ன சொன்னான்னா, சிவன் எவராலும் படைக்கப்படாதவன், அதான் முக்கியம். ஆதிசிவன் இஷ்ட கிரியேச்சர், காலத்துக்கும் உலக தோற்றத்துக்கும் முற்பட்ட ஆதி தெய்வம் அப்படின்றார். ஒரு பெரிய ஹிண்ட் நம்மளுக்கு கொடுக்கிறார். அந்த நாயகன் உலக படைப்புகளுக்கெல்லாம் நன்மைகளை வாரி வழங்கும் கருணை வடிவானவன், அடியார்களை காக்கும் ஜோதி, மனதுக்குள் ஞான ஒளியாக இறைவனை தரிசித்து வழிபடும் மையன்பர்களை அவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நெயல் போல அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டு அருள்பாலிக்கின்றான். நீதியின் வடிவம், உலக ஒழுக்கத்துக்கும் பிரபஞ்ச விதிகளுக்கும் அறநெறிகளுக்கும் அவனே முதன்மையான காவலராகவும் மூலமாகவும் திகழ்கின்றான். எப்படி இருக்கின்றான் அவன்? பராசக்தி அம்மையப்பர் வடிவம், எந்த குற்றம் கிடையாது, குறையும் கிடையாது. அவன் நின்மலன் அப்படின்றார். தன்னை சரணடையும் ஆன்மாக்களுக்கு அருள் செய்ய வேண்டி தனது இடது பாகத்தில் எப்போதும் பராசக்தியை ஒன்றிருக்கின்ற ஞான வடிவான ஞானலிங்கம். உலகத்தின் ஆதியும் நீதியும் அவன்தான், அடியவர்கள் நெஞ்சில் ஒளிரும் ஜோதியாக விளங்கும் தூய சிவபெருமானும் அவன்தான், அண்ட சராசரங்கள்லாம் இயக்கும் பராசக்தியும் தன் திருமேனியில் பாதியாக கொண்டு நமக்கு ஞானத்தை அருளுகின்றான். இதுதான் நமக்கு இந்த பாடலினுடைய விஷயங்களா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு காலத்துல கதை ஒண்ணு பார்ப்போம். பெரிய கிராமத்துல சிவநேசர் ரொம்ப நெசவாளர் குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு பெருசா கல்வி அறிவு சாஸ்திர அறிவுலாம் கிடையாது. அளவற்ற சிவபக்தி, எல்லார்ட்டையும் அன்பு. அவரு நெசவு செஞ்சு ஒவ்வொரு நூலிலும் சிவ சிவ அப்படின்னு மந்திரத்தை ஓதிக்கிட்டே நெய்வார். ஒரு மந்திரம் தறி நெய்யறதுன்றது கையால் அப்படி ஆட்டுவாங்க.
ஒரு பக்கம் ஆட்டினா அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் வரும். மாணவலா பொண்ணு போகுது, காலை மாத்தி மாத்தி அமக்கணும். அப்போ ஒரு இடம் சிவ 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 அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருப்பார். நெசவு தொழில வருமானம் வந்துருப்போகுது, மிக சொற்ப வருமானம் தான். அதோட தன் வீட்டு வாசல்ல வர அடியார்களுக்கும் ஏதாவது அன்னதானம் ஆயிடுவார். அது அவருடைய பழக்கம். ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு இடம் நாட்டுல ரொம்ப பஞ்சம் தலை விரிச்சு ஆடியது. அவரது நெசவு தொழிலும் முடங்கிடுச்சு. வீட்டுல ஒரு பருப்பு கூட இல்ல, அரிசி கூட இல்ல. பசியால மனைவி பிள்ளைகள் எல்லாம் வாழ்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரு. அன்னைக்கு பிரதோஷ நாள் சாயந்தரம் பசுவோடு அந்த சிவனேஸ்வரர் சிவபெருமான நினைத்து உருகினாரு. ஆதியே அண்டத்தின தெய்வமே என் பசியை பற்றி கவலை இல்ல, ஆனா அந்த பிரதோஷ வேலையில என் இல்லத்துக்கு ஒரு சிவனடியார் கூட பசுவோடு வந்து விடக்கூடாது. உன்னை தொழும்படி மையாடரை கட்டும் என் பெருஞ்சோழி நீ அல்லவான்னு மனதுக்குள்ள உருகிறாரு. அவரு செஞ்சிட்டு இருக்கும் போது வாசல்ல பழுத்த பழமாய் தளர்ந்த நடையாய் ஒரு சிவனடியார் வராரு. பசிக்குதப்பா, ஏதோன்னு கிடைக்குமான்றாரு. ரொம்ப பலவீனமான குரல்ல கேட்கிறாரு. அப்ப சிவனேசர் மனைவி பதறி போறாங்க. வீட்டுல ஒரு புடி அரிசி கூட இல்லையே இந்த சிவனேசருக்கு, சற்று பொருங்கல் சாமி, என் கையில இருக்கிற நல்ல பட்ட வஸ்திரத்தை விட்டு உடனே ஃபுட் வாங்கிட்டு வரேன்ட்டு போறாரு. அங்க போன வறட்சி காரணமா சந்தையில யாரும் அதை வாங்க தயாரா இல்ல. சரின்னு நடந்து டைம் ஆகிட்டே இருக்குன்ட்டு சிவனேசருக்கு கண்கள் கலங்கின. அடியார பசுவோட காத்திருக்கிறது பெரும் குற்றமாச்சுன்னு கதறினாரு. இப்ப வீதியில ஒரு செல்வந்தர் குதிரையில வந்து சிவனேசனை தடுத்து, இந்த அவன் கையில இருக்கிற பற்றும் உள்ள கொடு, என்னுடைய மகன் கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னு வாங்கிக்கிறாரு. உடனே வேக வேகமா இந்த தங்க நாணெல்லாம் வாங்கி கொண்டு என்ன பண்றாரு, காய் படைப்பதற்காக காய்கனி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி வராரு. அங்கு பசுவோட வந்த முதியவர் இல்லை. இல்லமே ஒளி தெய்வீக ஒளியால் நிறைந்திருந்தது. வீட்டின் சமலறையில் நெல் மூட்டைகளும் காய்கறிகளும் கனிகளும் மலை போல குவிந்து இருந்தன. அவரது மனைவி ஆனந்த கண்ணுடன் ஓடி வந்து, சாமி நீங்க சென்ற சில நிமிடங்கள்ல அந்த முதியவர் தன் கையில் இருந்த துருவோடு மற்றும் தண்டத்தை கீழே வச்சாரு. அடுத்த கணமே அவர் உடம்புல இருந்து சூரியனை போன்ற ஒரு பேரொளி வந்துச்சு. அதுல இடபாகத்துல பராசக்தியும் வலபாகத்துல அம்மையப்பனாக சிவபெருமானம் காட்சி அளித்தாரு. உன் பக்திக்கு மெச்சினோம் என்று கூறி மறைந்தார். அதன் பெண் இல்லமையே வளம் பெற்றதுன்னாங்க. இந்த சிவனேசர் ரொம்ப கதறி அழுது இறைவனின் பேர்களை எண்ணி அப்படியே ஸ்டாக் ஆயிட்டார். அப்ப இறைவன் வந்து கல்லோ மண்ணோ அல்ல, ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் தான் முக்கியம். ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம். அடிவர்களுக்கு உண்மையான பக்தி எங்க இருக்குதோ அங்க அவன் இடபாகத்துல பராசக்தியோட நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான் அப்படின்றத உணர முடியும். அகையிருளை நீக்கி அருள் செய்வான் அப்படின்றதுதான் அந்த உண்மை கதை. டே டு டே அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஆதிபர தெய்வம் அன்றத்து நற்தெய்வம் அப்படின்னு பாசிட்டிவ் ஆட்டிட்டோட நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தை நோக்க ஆரம்பிக்கணும். ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் அப்படின்னா உள்நோக்கிய தேடல், மன ஒருமைப்பாடு. உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணி அந்த ஒரு ஜோதிய அறிய முடியுமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீதியுளும் தெய்வம் தர்மம் மற்றும் ஒழுக்க நெறிக்காக சொல்றாங்க. அவன மாதிரி பர்ஃபெக்டா நீதியா இருக்கிறது யாருமே ஆள் இல்லை. அப்புறம் சமநிலை, பாதியில் பராசக்தினா ஈக்குவலைஸ் பண்றாரு. பேலன்ஸ் அண்ட் ஹார்மோனி ரிலேஷன்ஷிப் ஒர்க்கிங் பார்ட். இப்படியாக காலையில் எழுந்தவுடனே நேர்மையாக உழைப்பேன், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நமக்குள்ளே மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்தால் நம் வாழ்க்கை என்றும் வளமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் என்று கூறி தளத்தை கௌரியமாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க, நன்றி, மிக்க நன்றி. மிக அருமையான கதை விளக்கம், அறிவுரை. மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1767வது திருமந்திரம். ஆதியும் பாதியும் ஆன தெய்வம். திருமந்திரம். ஆதி பரம் தெய்வம் அண்டத்து நல் தெய்வம், சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம், நீதி உள் மா தெய்வம் நின்மலன் எம் இறை, பாதி உள் மண்ணும் பராசக்தி ஆமே. அருமையான திருமந்திரம். அனைத்திற்கும் முதலான ஆதி, மேலான பரம் தெய்வம், அண்டங்கள் அனைத்துக்கும் ஏற்ற நல்ல தெய்வம், அடியார்களாகிய மெய்யன்பர்கள்
சோதி வடிவாக தொடர்ந்து கண்டு வணங்கும் பெரிய தெய்வம். நீதி வடிவான சத்திய சொரூபமான பெருந்தெய்வம். அதுவே புனிதமான எம் பரம்பொருள் இறைவன் ஆவான். இப்படிப்பட்ட எம் இறைவனின் பாதி உடலில் பொருந்தி நிற்பவள் பராசக்தி ஆவாள். சோதி ஒளிச்சுடர் மா பெரிய நின்மலன் புனிதமானவன் மண்ணும் பொருந்திய. கழக வெளியீட்டில் ஆதியாகிய அம்மையோடு கூடிய பெருந்தெய்வம், எல்லா அண்டங்களுக்கும் நன்மை அருளும் சிவ தெய்வம், திருவடி உணர்வு கைவரப்பெற்ற சோதி அடியார் அருள் துணையால் ஆறா காதலுடன் இடையராது தொடரும் நம சிவய பெருந்தெய்வம், நீதியுள் நிறைந்த நீள் பெருந்தெய்வம், இயல்பாகவே பாசங்களினின்று நீங்கிய நேச நிறை தெய்வம், அத்தெய்வ வடிவங்களாக தோன்றும் ஒரு முதற் சிவபெருமானே எம் தலைவன் ஆவான். அவன் தன் உடம்பில் ஓர் பாதி தனதா கொள்ளும் நிலை பெற்ற வனப்பாற்றலாகிய அம்மை பராசக்தி ஆகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. ரத்னாயா வாசிச்சுட்டுமா? போட்டிருக்காங்கம்மா. ஓகே ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு மந்திரம் பத்தி பகீஷ்ணையா இந்தியாமா எல்லாருமே அழகா பொருள் சொல்றத நம்ம கேட்டோம். இது என்ன சொன்ன பொருள் அப்படின்னா, இறைவனுடைய தன்மை மீண்டும் இங்கே சொல்லப்படுகிறது. எத்தனை மந்திரம் பார்த்துட்டோம்? 1766 மந்திரம் பார்த்திருக்கோம். இதுல அத்தனையிலயும் ஒரு 30% மந்திரத்துல இறைவனுடைய தன்மை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. மீண்டும் 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 சொல்லப்பட்டு இருக்கு. எதுக்கு சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரணும் இல்லையா? இது தெரியாதா நமக்கு? ஆதி பரம் தெய்வம் தெரியாதா? தெரியும். திருமூலர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. சக்தியோடு கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சக்தியினுடைய பெருமையை தனியா சொல்லியிருக்காரு. அப்போ இத்தனையும் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் திருப்பி சொல்றாரு? ரெண்டு கேள்வி. இந்த கேள்விக்கு 2 பதில் இருக்கு. ஒண்ணு, மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் பொழுது நம்மளுடைய மனதுல அது ஆழமா பதியும். இது ஒரு காரணமா இருக்கலாம். அந்த மாணாக்கர்கள்ல நம்ம கொஞ்சம் மந்த புத்தி மாணாக்கனா இருக்கலாம். அதனால திருப்பி திருப்பி சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ள பதியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னொன்னு, இந்த வெளியில சொல்லும் போது எங்கேயோ சொல்றோம். இப்ப நீங்க ஒரு வட்டம் வச்சுக்கோங்க. ஒரு நம்மளுடைய அந்த கோஷங்களையே ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நம்மளுடைய அன்னமய கோஷம், அதற்கு பிறகு மனோமய கோஷம், அப்படி ஒன்னொன்னு ஒரு 5 கோஷம் சொல்லுவோம்ல. அந்த 5 கோஷத்தை ஒரு வட்டம் மாதிரி போட்டுக்கோங்க. காந்த புலன்ல இருக்கக்கூடிய வட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு? வெளிவட்டத்துல இருந்ததெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? அதுக்கு ஒரு வட்டம் உள்ள சொல்றாரு. இவ்வளோ பெரிய ஆளு, நீ அடையக்கூடிய தூரத்துல இருக்க, அத நீ எப்படி அடையணும் அப்படின்னு, யோகத்தினால எப்படி அடையணும், கிரியையினால எப்படி அடையணும், பக்தினால எப்படி அடையணும் அப்படின்னு சொன்னவரு இப்ப ஞானத்தினால எப்படி அடையணும் அப்படின்னு சொல்றதுக்காக, நீ கையில் வைத்திருக்கக்கூடிய கனி எத்தனை அரிதானது, அது உனக்கு எங்கனம் கிட்டுகிறது அப்படின்னு நமக்கு திருப்பி சொல்றாரு. ஓ பெரிய விஷயம், உன்னால ஈஸியா கிடைச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இன்னைக்கு என்ன சொல்றாரு? ஆதி பரம் தெய்வம் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆதி பரம் தெய்வம் எப்படிப்பட்ட பரந்தெய்வம்? எப்படி அது அந்த தெய்வம் எப்படிப்பட்டது? நேற்றுக்கு சொன்னாரு. ஆண்டொரு திங்களும் நாளும் வளர்க்கின்ற காண்டகை அப்படின்னாரு.
அப்ப பாருங்க, அந்த ஆதிங்கிறது எப்போ அப்படின்னா, நான் நேத்தே சொன்னேன், இந்த ஊழி காலத்துல மாத்திரம் அந்த காலத்தை கணக்கிடுபவர் அல்ல, காலத்தை நிர்மாணிப்பவர் அல்ல. அவர் யாரு அப்படின்னா, காலாகாலத்துக்கும் என்னைக்கு இந்த பரமாணுவிலிருந்து ஒரு அணு பிரிந்து தான் என்ற உணர்வு அந்த அணுவுக்கு தோன்றி சக்தியின் மூலமாக இந்த உலகம் படைக்கப்பட்டதோ அந்த இடத்துல இருந்து, அப்ப பால்வெளியில இருந்து பூமி இல்லைன்னா உயிர்கள் அப்படின்னு படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, அதுதான் சொல்றாரு ஆதி பரந்தெய்வம். எப்பேற்பட்ட பரந்தெய்வம்? ஆண்டொரு திங்களும் நாளும் வளர்க்கின்ற. நேற்று சொல்லி முடிச்சிட்டாரு காண்டகை அப்படின்னு சொல்றாரு. மன்னிக்கணும் மன்னிக்கணும். அண்டத்து நற்றைவம் அப்படின்னு சொல்றாரு. பேரன் வெளியில இருந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனாலதான் சொல்லிட்டேன், மன்னிக்கணும். அண்டத்து நற்றைவம் அப்படின்றாரு. அப்புறம் இப்ப இங்க கொண்டு வர்றாரு, உள்ள அண்டத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாரு? முதல்ல இந்த பால்வெளி அண்டம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாரு. அப்புறம் இப்போ இந்த உலகத்துல இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு ரேஷன் கடை எடுத்துக்காட்டு வச்சுக்கோங்க. யாருதான் கொடுக்குறா? கவர்மெண்ட் தான் கொடுக்கறது. பெட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த 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 ஸ்டேட் கவர்மெண்ட்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆபீஸ் ஒண்ணு இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆபீஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, ஏரியால ஒரு 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 ரேஷன் கடை இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எது ஈஸி அப்படின்னா, நம்ம ஏரியால இருக்கிற ரேஷன் கடைக்கு போறதுதான் நமக்கு ஈஸி. அப்ப அதை விட்டுட்டு நம்ம திருப்பி நான் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே போய் வாங்கிக்கிறேன்னு சொல்ல தேவையில்ல. இந்த அண்டத்து நற்றைவம், இந்த உலகத்துல உனக்கு இருக்கக்கூடிய அந்த நற்றைவம் உன் கூடவே இருக்காரு, உன்னோட அணுகக்கூடிய நிலையில இருக்காரு. யாரு இருக்காரு? அந்த ஆதி பரந்தெய்வம் நீ அணுகக்கூடிய நிலையில் இருக்கிறார். அண்டத்து நற்றைவம் எந்த அண்டத்துல? உன்னுடைய அண்டகோசத்துல இருக்கக்கூடியது. எப்படி நீங்க உன்னுடைய அண்டகோசம் அப்படின்னா, அடுத்தாப்புல சொல்றாரு பாருங்க, ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் அப்படின்னா என்ன ஜோதி? நம்ம நேற்று பார்த்துட்டோம். வரிசையா சதாசிவத்துடைய அத்தனை விஷயங்களையும் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? அவர் ஒளியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்துல ஒளி அப்படிங்கிறது ஞான பாதையில நாம் செல்ல வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல நாம் அணுகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நற்றைவமாக, அண்டத்து நற்றைவம், நம்ம அண்டகோஷத்துல இருக்கக்கூடிய நற்றைவமாக, நல்ல தெய்வமாக அவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம். நம்முடைய ஞானவான்கள் அனைவரும் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய பெருந்தெய்வமாக அவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நீதியுள் மாதெய்வம் நின்மலன் அப்படின்னு சொல்றார். அப்ப நீதியுள் மாதெய்வம், நீதினா முதல்ல என்ன சொல்றது? நடு நிற்பவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவர் மாதெய்வமாக இருக்கிறார். அப்ப எது எதில் எப்படி நடுவில் நிற்பது? நம்ம உடம்புல, நம்ம அண்டகோசத்துல எங்க நடுவுல நிற்க முடியும்? சுழுமுனை மூலமாக நம்மால் நடுவில் நிற்க முடியும். அப்படி நிற்கும் பொழுது ஜோதி வடிவாக நம்முள்ளே காட்சி தரக்கூடியவன், அங்கனம் காட்சி தந்தவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கக்கூடிய பெருந்தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இவ்வளவு எல்லாம் நம்ம அண்டகோசத்துல இருக்கோம். மற்றவர்கள் கண்டவர் வெண்டிலர் வெண்டவர் கண்டிலர்னு சொன்னாங்க. ஆனா மற்றவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல, அவர்கள் சொல்லால் விளக்கக்கூடிய இடத்துல இருக்கான். அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மாசுக்களும், இந்த அண்டத்துல நம்மளுடைய அண்டகோசத்துல இருக்கக்கூடிய மலங்களும் அவனை பற்றி இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுல்ல. ஏன்னா சொல்லற்கரியவன்னு சொல்லியிருக்காரு இறைவனை, நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் நம்ம. அப்படின்னு நம்ம நினைச்சிட சான்ஸ் இருக்குல்ல. சொல்லற்கரியவன் சொன்னாரு, ஆனா இங்க ஞானியர்கள் உனக்கு காட்டி தரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. உன்னோட அண்டத்துல நீதியில் நடு நிற்கக்கூடியவன்னு சொல்றாரு. அப்ப மலம் இருக்கும் நம்ம நினைச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக சொல்றாரு நின்மலன். அவனுக்கு மலம் கிடையாது, அவனுக்கு எதுவுமே கிடையாது.
ஆனா அவன் உனக்குள்ள இருக்கான் அப்படின்னு உன்னுடைய எந்த மலங்களும் ஒட்டாத ஒருவனாக அவன் இருக்கிறான். அதுக்குதான் சொல்றாரு நின்மலன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அது யாரு அப்படின்னா எம்மிரை. யார? அந்த எம்மிரை யாரு? பாதியுள் மண்ணும் பராசக்தி ஆமை. ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம். பாதியுள் மண்ணும் பராசக்தியாமே எம்மிரை அப்படின்னு சொல்றாரு. அதாவது சக்தியே சிவமாக அவ எப்படி இருக்கா? சிவத்திற்குள் இருக்கிறாள். நீ பற்றக்கூடிய இடத்துல இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சதாசிவத்தை மனோன்மணியோடு சொல்லும் பொழுது அந்த சதாசிவமே சக்தி வடிவாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த இடத்த அவர் திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. He is approachable through சக்தி. அதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணா போதும் அப்படின்னா அந்த சக்தியை இறுக பற்றி கொண்டால் போதும். நீ உனக்கு ரொம்ப ஈஸி, நீ ரொம்ப எல்லாம் கஷ்டம் எல்லாம் படாத. ஞானம் வேணுமா? நீ ரொம்ப கஷ்டப்படாத. நீ யார பற்றிக்கோ, சக்தியை பிடிச்சுக்கோ போறோம். அந்த சக்தியை பிடிச்சிட்டா அவள் தான் எம்மிரை. அதான் சொல்றாரு எம்மிரை பாதியுள் மண்ணும் பராசக்தியாமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏதோ சக்தியை பிடிச்சிட்டா நம்ம சிவத்தை பற்றி கொள்ளலாம். ஏன் அப்படிங்கறத அடுத்த மந்திரத்துல சொல்லுவாரு. அப்போ இந்த ஜோதியடியார் தொடரும் பெருந்தெய்வமாக ஜோதியை தன்னுள் காண்பதற்கான வழி என்ன அப்படின்னாக்க நீதியுள் மாதெய்வமாக நிற்கக்கூடிய அந்த சுழுமுனையில் நிற்பது. அந்த சுழுமுனையில நிற்கிறதுக்கு நம்ம யார பிடிச்சுக்கணும் அப்படின்னா சக்தியை படித்துக் கொள்ள வேண்டும். அந்த சக்தி நம்மளுடைய சதாசிவ நாயகராக அவருடைய பாதியாக நிற்கிறாள் அப்படின்னு ரொம்ப என்ன திருப்பி ஒரே விஷயத்தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அந்த அடுக்குல பயணப்பட்டு பாருங்களேன், இதனோட முக்கியத்துவம் தெரியும். சென்னைனா எல்லாமே சென்னை தான், செங்கல்பட்டும் சென்னை தான், தாம்பரமும் சென்னை தான், குரோம்பேட்டையும் சென்னை தான், டி நகரும் சென்னை தான். ஆனா சென்னைக்குன்னு ஒரு மையப்புள்ளி இருக்கு பாத்தீங்களா? அது எங்கதான் இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல. இன்னைக்கும் சென்னை நீங்க இங்க இருந்து பயணப்பட்டு வரீங்கன்னா இத்தனை கிலோமீட்டர் காட்டுறதுன்னா அந்த கிலோமீட்டர் எங்க முடியும் அப்படின்னாக்கா சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல தான் போய் முடியும். அப்ப நம்ம ஒரு எடுக்கா நம்ம தாண்டி போயிட்டே இருக்கோம். செங்கல்பட்டுல இருந்து இப்போ குரோம்பேட்டை போய் குரோம்பேட்டையில இருந்து டி நகர் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் பயணப்படணும். எழும்பூர் போனோம், சைதாப்பேட்டை போனோம், இன்னும் நிறைய போக வேண்டி இருக்கு. மன்னிக்கணும், டி நகருக்கு முன்னாடி சைதாப்பேட்டை வந்துடும். பட் இந்த மாதிரி இது ஒரு அடுக்கு, புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு அடுக்குலயும் பயணப்பட நம்முடைய உணர்வு நிலைகள் ரொம்ப அப்படியே நுணுக்கமா துல்லியமா மாறிட்டே வரும். அர்த்தநாரியா சொல்லுவாருங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நுண்ணுணர்வாக நம்முள் எழும்பும். அத்தகைய நுண்ணுணர்வாக எழும்பக்கூடிய சக்தியை நாம் வழிபடலாம். வழிபட்டால் நம்முள் ஜோதியை காணலாம். அங்க நம் ஜோதியை காணும் பொழுது நாம் எதனோடு இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஆதி பரந்தெய்வத்தோடு நிற்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவோம். நம்ம நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்குது வாராக நவராத்திரி, அப்படி வாராகி நவராத்திரின்னும் நம்ம சொல்லுவோம். இது வாராகிக்கு உண்டான 9 நாட்களை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு இடம் அது. எனக்கு என்ன போன ஆஷாட நவராத்திரியில நம்ம 4ஆம் தந்திரத்துல தேவியை பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். திரிபுரையை பத்தி பார்த்தோம்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இந்த நவராத்திரியிலயும் பாருங்க அவளை பத்தி பேச வேண்டி இருக்கு நமக்கு. இன்னைக்கு 2வது நவராத்திரி. ஒண்ணும் பண்ண வேண்டாம், வாராகிய மனசுல நினைச்சா போதும். அவ நமக்கு சொல்லுவா நம்ம எப்படி அவளை கொண்டாடணும்னு சொல்லி. சோ இத்தகைய அற்புதமான ஆஷாட நவராத்திரி. இன்னைக்கு நவராத்திரி நினைச்சாலே போதும். வேற எந்த பிரார்த்தனையும் கூட நமக்குள்ள தேவையில்லை. நம்மள இருக்கக்கூடிய அத்தனை மலங்களையும் பொசுக்கக்கூடியவள் அவள். இந்த ஒரு செய்தியும் சொல்ல கிடைச்சதுக்கு நன்றி என் மக்களும். மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. நல்ல விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. தகவலுக்கும் நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation: The primordial supreme God, the benign God of the cosmos, the supreme God whom the enlightened devotees constantly seek, the great God abiding in justice, our Lord bereft of impurities, Parashakti flourishes in his part. கொடுத்திருக்காங்க. ஆதி பரந்தெய்வம், அண்டத்து நற்தெய்வம்.
இந்த பாடல்ல வந்து ஞான லிங்கத்தை பத்தி பார்த்துட்டு இருந்தது. அந்த ஞான யோகத்துல நம்ம அந்த இறைவனோட தன்மை எப்படி இருக்கும், அந்த ஞான லிங்கத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, உணர்றது அப்படின்னு சொல்றத நான் புரிஞ்சு புரியப்படுது. அண்டத்து நமக்கு சொன்ன மாதிரி ஆதி பரந்தெய்வம். ஏன்னா அந்த ஆதி பரந்தெய்வத்தை பத்தி இப்போ பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்த சக்தி இருக்காங்க, சிவம் இருக்காங்க. இவர் ஆதி சிவன், ஆதி பராசக்தி. அவங்க 2 பேரும் இணைந்து இருக்கிற ஒரு இடத்துல நம்ம போகணும்னா ஞான யோகத்துல எப்படி போறது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவர் அண்டத்து முழுக்க நிறைஞ்சிருக்க நற்தெய்வம் இல்லையா அவரு. அப்புறம் ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம். இங்க ஜோதி அடியார் தொடரும் அப்படிங்கிறது, ஜோதி அடியார்னா ஜோதியை உணர்ந்த அடியார்கள், தன்னுள் இருக்கும் சிவத்தை உணர்ந்த அடியார்கள். தொடரும் பெருந்தெய்வம், அவரோட திருவடியை உணர்ந்தவர்கள், அவரை பற்றி கொண்டே இருக்கும் பெருந்தெய்வம். ஏன்னா எங்கும் நிறைந்து இருக்கிறார், அதனால அது பெருந்தெய்வமா சொல்லியிருக்காங்க. ஞான யோகத்துல அந்த விழிப்புணர்வு தன்மை தான், நேத்து பார்த்த மாதிரி தான், அந்த எண்ணங்களற்று இருக்கிற இடத்த பற்றி கொண்டே இருப்பது, அதான் திருவடியாக பற்றி கொண்டே இருப்பது. ஏன் ஞான யோகத்துல அப்படி பண்றோம் அப்படின்னா, ஏன் இது கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கர்மயோகம்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை வந்து நம்ம பலனை எதிர்பார்க்காம செய்யறது. அப்புறம் என்ன சொல்லலாம், நம்ம செய்கிற செயல் எல்லாத்தையுமே இறைவனுக்காக செய்கிறதாகவும் இறைவன்கிட்ட சமர்ப்பித்து நம்ம செய்யும்போது நம்ம மனமும் தூய்மையாக இருக்கும், அந்த செயலும் நன்மையாக இருக்கும். மனம் தூய்மையாக நம்ம இறைவனடி சேருவோம். நம்ம செய்கிற செயல் அனைத்தையும் இறைவனுக்காக கொடுத்து எந்த பலனையும் எதிர்பார்க்காம கடமையாக செய்கிற ஒரு விஷயம்தான் கர்மயோகத்தில் இருக்கும். அது இறைவனுக்காக செய்கிற செயலையும் சரி, இல்லை நாம் செய்கிற நம்ம அன்றாட வேலைகளையும் சரி, அது இறைவனுக்காக. ஒரு சமையல் செய்கிறனாலும் அது இறைவனுக்காக, ஒரு வேலை செய்கிறனாலும் அதுவும் இறைவனுக்காக. இப்படி செய்யும்போது மனம் தூய்மை அடைந்து இறைவனை போய் சேருவோம். அது கர்மயோகத்தில் வரும். ஆனால் ஞான யோகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இறைவனோட தன்மை என்ன, நான் இப்போ தண்ணியில் போய் கலக்கணும், இதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னா, தண்ணியில் கலக்கணும்னா நான் தண்ணியாக மாறி அந்த தன்மையில் இருந்தால் தான் நான் தண்ணியோட போய் சேர முடியும். அப்போ நான் எந்த தன்மையில் இருக்கேன் அப்படின்னு நம்ம உணர்றது, தன்னை ஃபஸ்ட்டு அறிந்து கொள்வது. நாம் எந்த தன்மையில் இருக்கோம், இறைவன் வந்து இந்த தன்மையில் இருக்காரு, அப்போ நாம் எந்த தன்மையில் இருக்கோம், நாம் இறைவன் அடி சேரணும்னா அந்த தன்மைக்கு நாமளும் போகணும். அப்போ அந்த இறைவனோட தன்மை என்னவா இருக்குது, அப்போ எதை வந்து நான் திரும்ப திரும்ப எனக்குள்ளே கொண்டு வரணும், இப்படி யோசித்து ஞானத்தின் வழியில் வந்து நம்ம இறைவனை பற்றி கொள்வது. இப்படி பண்ணும்போது எப்படி இருப்பாரு அப்படின்னா, நீதியுள் மாதெய்வம். அதோட நீதி, இந்த ஞான யோகத்தின் நீதின்னு நம்ம பார்க்கலாம், இல்லை தர்மம்னு பார்க்கலாம், இல்லை இந்த பிரபஞ்ச விதின்னு பார்க்கலாம். இந்த ஞானத்தோட நீதியில பார்த்தா அவர் மாதெய்வம், அவர் எங்கும் நிறைந்து இருக்கிறாரு. நின்மலன், அவர் மலமற்ற எந்த குற்றமும் இல்லை, எந்த குற்றமும் இல்லாதவராக. ஆணவம், கண்மம், மாயை இது எதுவுமே இல்லை அந்த இடத்துல. இறைவன் இருக்கிற இடத்துல இந்த 3ம் இல்லை. எங்கும் நிறைந்த பரம்பொருளாக அன்பு வடிவாக இருக்கிறாங்க இல்லையா. எம் இறை பாதியுள் மண்ணும் பராசக்தியாமே. அப்படி இருக்கிற இறைவன்கிட்ட எம் இறையோட பாதியில யாரு இருக்கிறா அப்படின்னா ஆதி பராசக்தியும் இருக்கிறாங்க. இதுதான் இறைவனோட தன்மை. அப்ப நம்ம தன்மை எப்படி இருக்குது, நம்மள்ட்ட அந்த ஆணவம், கண்மம், மாயை இருக்குதா, நம்ம இதை தாண்டி நம்ம போய் அது எங்க இருக்கு, நம்ம ஆணவம், கண்மம், மாயை எதுல இருக்குன்னா நம்மளோட மனதுல தான் இருக்கு, நம்மளோட இறைவன்கிட்ட இல்லை இல்லையா, நமக்குள்ள இருக்கிற இறைவன்கிட்ட இல்லை. அப்ப நான் எங்க இருந்து நான் இந்த உலகத்தை பார்க்கணும், நான் யாருன்றதே நான் மாத்தணும். நான் வந்து இந்த மனம்ன்ற இடத்துல இருந்து போய் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவன், அந்த விழிப்புத்தன்மை தான் அந்த இடத்துல இருக்கும்போது தான் அந்த மலமற்று நம்மளால இருக்க முடியும், எண்ணங்களற்று இருக்க முடியும், கர்ம வினைகள் சேராத இடமாவும் இருக்கும். அதே போல எம்மிறை பாதியுள் மண்ணும் பராசக்தியாமே. என்னுடைய இறையோட யாரு சேர்ந்து இருக்கிறான்னா ஆதி சிவத்தோட யாரு சேர்ந்திருக்கா, ஆதி பராசக்தியும் நம்ம எனர்ஜியும். நம்ம நார்மலா சக்தி சிவமே எப்படின்னா, நம்ம எங்க கவனத்தை வைக்கிறோமோ நம்ம எனர்ஜியும் அதோட சேர்ந்து போகும் இல்லையா. நம்ம கவனம் நமக்குள்ள வைக்கல அப்படின்னா சக்தியும் அந்த இடத்துல வரமாட்டாங்க. அப்ப நம்ம இறைவனை அடையணும் அப்படின்னா நம்மளோட கவனம் வந்து அந்த நிலையிலேயே இருக்கணும். அதை திரும்ப திரும்ப நம்ம நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த மலங்கள்ல இருந்து வரணும் அப்படின்னா அந்த இடத்த தியானமாக பார்க்கலாம், சமாதி நிலையா பார்க்கலாம். நம்ம பிடிக்க வேண்டிய இடம் வந்து
அந்த இறைவனோட அவேர்னஸ் தான். அந்த விழிப்பு தன்மையாக அவரோட தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த நீரோட கலக்கணும்னா நான் நீராகவே நான் இப்போ கல்லாக தான் இருக்கேன், ஆனால் நான் நீராக மாறணும் அப்படின்னா அந்த நீர்த்தன்மையை எனக்குள்ளே ஏற்றிக்கிட்டே வரணும். அந்த கல் முழுசாக கரைஞ்சி போகிற அளவுக்கு என்னோட நீர்த்தன்மையை ஏற்றணும் அப்படின்னா நான் இறையை நினச்சிக்கிட்டே இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். கேட்குற விஷயங்கள் இறைவனாக இருக்கணும், பார்க்குற விஷயங்கள் இறைவனாக இருக்கணும், செய்கிற செயல்லையும் நம்ம கர்ம யோகத்தில் இருக்கணும். இங்கே நீதிங்கிற பார்க்குறப்ப தர்மமும் பார்க்கலாம். அன்பாக இருக்கிறது, அன்பு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. அந்த இதில் சொல்லுவாங்களே பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து இவர் அர்ஜுனர் வந்து கேட்குறாரு இல்லையா, நாங்கள் சொந்தத்திலே நான் சொந்தக்காரங்கள்ட்டே நான் வந்து சண்டை போட முடியுமா, அவங்களுக்கு எதிர்த்து பண்ண முடியுமா, இது அன்புக்கு எதிரானது தானே அப்படின்ட்டு. அவர் வந்து என்ன சொல்லுவார், தர்மத்தின் வழி. அவர் வந்து இப்போ நான் இன்ஸ்பெக்டர் வேஷம் இன்ஸ்பெக்டர் ரோல் தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா, அதுக்கு நான் இப்போ போலீஸாக இருக்கிறேன்னா போலீஸ் வேலையை பண்ணுறது தான் என்னோட கடமை. நீதியை காப்பாற்றுற இடத்துல நான் வந்து நிற்கிறேன்னா நீதியை காப்பாற்றுறது என் கடமை. ஜட்ஜாக இருக்கிறேன்னா ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணுன்னா தண்டனை கொடுக்கறது என் கடமை. என் கடமையை செய்கிறதுல எந்த ஒரு கோபமோ அந்த மலங்கலற்று தான். அதே மாதிரி எந்த ஒரு அவனை முடிச்சாகணுன்ற எண்ணமோ இல்லை கோபத்திலேயோ ஆத்திரத்திலேயோ நம்ம பண்ணுறதில்ல. நம்ம கடமையை நம்ம செய்யணும். அந்த அங்கேயும் இறைவனோட செயலாக எடுத்து நம்ம அந்த தர்மம் படியும் இருக்கணும். அது அந்த தர்மமாகவும் பார்க்கலாம் கர்மயோகத்தில். அதே சமயம் இறைவனோட நிலையில் என்ன தன்மையில் இருக்காரோ, கர்மயோகம்லாம் இந்த மாதிரி இருந்துட்டு நம்மளோட பிடிக்கிற விஷயம் வந்து அந்த இறைவன் திருவடியே பற்றி கொண்டே இருக்கணும். அது யார் யாருக்கு எப்படி எப்படி புரியுதோ அந்த மாதிரி இறைவனோட கேட்குற விஷயம் ஏன்னா போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட தன்மையை முழுசாக மாற்றணும். சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டோம் அப்புறம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு இல்லாமல் எவ்வளோ தூரம் நம்ம ஆட் பண்ணிகிட்டே எவ்வளோ தூரம் நம்ம எண்ணங்களற்று இருக்கோமா, நம்ம எல்லாத்தையும் தெய்வமாகவும் பார்க்கலாம். நமக்குள்ளே ஒரு மூச்சு ஓடுது. வாயுபுத்திரனார் ஆஞ்சநேயர் வந்து நமக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாருன்னு நம்ம கவனத்தை வைக்கலாம். கவனத்தை வைக்க முடியலன்னா அங்கே இறையை கொண்டு வந்துடலாம். இறை சக்தி எந்த மாதிரியான இறை சக்தி நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லை விநாயகர் நல்லா எடுத்து கொடுக்குறாரு, நமக்கு நாடிகள் நரம்புகள் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறாரு. இப்படின்னு நம்ம எல்லா இறைவனோட சக்தியும் நமக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கான வழிமுறைகள்லாம் நமக்கு செய்கிறாங்கன்ற எண்ணங்கள்லையும் நம்ம வந்து இறைவனையே கொண்டு வந்து அந்த நல்ல கற்பனையும் நமக்குள்ளே ஊட்டிக்கிட்டே இருக்கணும். இது கற்பனைன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, அது உண்மையாக மாறும். ஏன்னா மைண்டுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நம்ம மனதுக்கு. நீங்கள் அது கற்பனையாக உள்ளே ஊட்டினாலும் சரி, அதை இறை தன்மைக்கு நம்ம போகணும் அப்படின்னா அந்த எண்ணமற்ற நிலையில் இருந்தோம். இதெல்லாத்தையும் விடுத்து வெறும் எண்ணமற்ற நிலையில் இருந்தாலே நம்மளோட நாடி பிரச்சனை, நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே தீரும். அதுதான் இந்த ஞான யோகத்தோட பெரிய ஒரு நல்ல விஷயம். வேற எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. எப்போ வந்து அந்த இறைத்தன்மையிலே இருக்கிறோமோ அதுவே நம்மளோட உடம்பையும் சரி, நாடி நரம்புங்களையும் சரி, அனைத்தையும் சீராக்கிடும். ஏன்னா அந்த எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் போட போட தான் அந்த பிளாக் வரும். சக்கரங்களில் இருக்க பிளாக் ஆகட்டும், இந்த நாடியில் இருக்கிற பிரச்சனைகள் ஆகட்டும், மனப்பிரச்சனை ஆகட்டும், இது எல்லாத்தையும் தீர்க்கிற ஒரே விஷயம் ஞான இதில் என்னன்னா அந்த அமைதி நிலையிலே இருக்கிறது. நம்ம அமைதி நிலையை வந்து திரும்ப 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 நமக்குள்ளே போட போட இந்த கழிவுகள்லாம் நம்மளை விட்டு நீங்க நம்ம இறையை வந்து பராசக்தியோட நம்மளால உணர முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து கேள்வி ஏதாவது சொல்றீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.